ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு முறை கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். मैं फिर से यीशु मसीह के नाम से आपको स्वागत करता हूँ। அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். प्रिय लोगों, अभी हम वचन को पढ़ेंगे और मनन करेंगे। இந்த நாளிலே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். इन दिनों में परमेश्वर की स्तुति करो, ये विषय पर हम पढ़ेंगे। ஆண்டவரை நாம் எப்போதும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमेशा हम परमेश्वर की स्तुति करने वाले होने चाहिए। ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது அவரை மகிமைப்படுத்துகிறதான, அவரை உயர்த்துகிறதான, அவரை வணங்குகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. स्तुति का अर्थ है कि उनको उनकी महिमा करने की और उनकी नाम की ऊंचाई करने वाला एक काम है। நன்றி என்று சொல்லுவதை காட்டிலும் ஸ்தோத்திரம் என்கிறதான வார்த்தை ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை. धन्यवाद कहने पर भी स्तुति कहना उचित है। இந்தியில தன்யவாத் இல்லை, தன்யவாத். धन्यवाद। ஆமென், ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் भजन संहिता 115 17-18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 17 और 18 पढ़े। पढ़ेंगे। मृतक जिसने चुपचाप पढ़े हैं वे तो यह की स्तुति नहीं कर सकते, परंतु हम लोग यह को अब से लेकर सर्वदा तक धन्य कहते रहेंगे। हाय की स्तुति करो। இங்கே நாம் விதமாய் வாசித்தோம். हम इस तरह यहाँ पर पढ़े, அதாவது மரித்தவர்கள், जो मृत्यु पाए हुए लोग, மௌனத்தில் இறங்குகிறவர்கள், क्योंकि वो चुपचाप रहते हैं, அவங்கள தேவனை துதிக்க மாட்டார்கள். वे लोग परमेश्वर की स्तुति नहीं करते। ஆனால் நாமோ लेकिन हम கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर की स्तुति करेंगे, ये लिखा गया है। அவ பாருங்க, இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது ये वचन के द्वारा देखते समय மரித்தவர்கள் தேவனை துதிக்க முடியாது. जो मरे लोग हैं वो परमेश्वर की स्तुति नहीं कर सकते, ஆனா அதே ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரையே துதிக்க வேண்டும். जो जीवित है हर एक को परमेश्वर की स्तुति करना चाहिए। அது வரைக்கும் தான் அந்த டைம் நமக்கு தரப்படுகிறது. तब तक कि हमें वो टाइम दिया गया है। அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை படைத்தும் இருக்கிறார். इस कारण ही परमेश्वर ने हमें बनाया है। நம்ம உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. इस कारण से है हमें बनाया गया है। இங்கே இந்த லைட்டை பார்க்கிறோம், அது உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. यहाँ पर हम ये लाइट को देखते हैं, वो किस लिए बनाया गया है, उसका भी एक काम है। அது நமக்கு வெளிச்சம் தருகிறது. वो हमारे लिए उजाला देता இந்த है। ஃபேனை பார்க்கிறோம், அது உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. तो पंखा क्यों बनाया गया है, उसका भी एक कारण है। அது நமக்கு நல்ல காற்றை वो தருகிறது. हमें अच्छा एक हवा देता है। அதுபோல இந்த மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும், ஜீவனுள்ள ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. उसी तरह मनुष्यों को भी बनाया एक कारण है। எதற்காக என்றால் நாம் கர்த்தரை வணங்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய். इसलिए वो परमेश्वर की स्तुति और महिमा करने के लिए, அதனால நாம் அதை சரியாக செய்ய வேண்டும். उसे हमें अच्छी रीति से करना चाहिए। பொதுவாக நம்ம எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். सभी कामों में हमें परमेश्वर की स्तुति करना चाहिए। இன்றைக்கு அப்படி நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். वैसा उसमें से हम कुछ कार्यों को जानेंगे। எதற்கெல்லாம் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், किस किस के लिए हमें परमेश्वर की स्तुति करना चाहिए। நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை முயற்சி பண்ண வேண்டும். हमारे जीवन में हमें प्रयास करना चाहिए। நம்ம இதுவரைக்கும் தெரியாதவர்களாய் இருந்தோம். शायद अब तक हम वो नहीं जानते थे, இப்ப நம்ம ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டோம். अभी हमने परमेश्वर को जान लिया है। அவர்தான் உண்மையுள்ள தெய்வம் என்பதும் நமக்கு தெரியும். वही सच्चा परमेश्वर है, हम जान लिए हैं। அதனால நம்ம எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க इसलिए வேண்டும். हमेशा उनकी हमें स्तुति करना चाहिए। நம்முடைய வாழ்க்கையில ஏற்றங்கள் வரும், हमारे जीवन में ऊंच नीच आती है, சில நேரங்கள் தாழ்வுகள் வரும், कई समय पर नीच आती है, சில நேரம் மகிழ்ச்சியாய் இருப்போம், कई समय पर हम खुश रहते हैं சில நேரம் துக்கம் வந்துவிடும். और कई समय पर हम दुख होते हैं। இப்படி சில நேரம் நல்ல சரீரத்திற்கு நல்ல பலன் இருக்கும், कभी हमारे शरीर एकदम अच्छा सा बलवंत रहता है, சில நேரம் சோர்வு வந்துடும், வியாதி வந்துடும். कभी थकावट और बीमार आ जाता है। ஆனால் எல்லா நிலையிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை மறக்க கூடாது. कोई भी परिस्थिति में परमेश्वर की स्तुति करने
करने को हमें भूलना नहीं चाहिए। இன்றைக்கு நாம் அவசியமாய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய சில காரியங்களை பார்க்க போகிறோம். कुछ कारण है उसके लिए अवश्य स्तुति करना जरूरी है, उसके बारे में हम जानेंगे। முதலாவது நாம் செய்ய வேண்டியது, पहला हम करना चाहिए काम, கர்த்தர் நமக்கு இந்த பூமியில வேண்டிய சில முக்கியமான காரியங்களை தருகிறார். परमेश्वर ये पृथ्वी में हमारे लिए जो जरूरत है कुछ कारण हमें देता है, அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। அதாவது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு நல்ல போதுமான ஆகாரம் வேண்டும், हमें जीने के लिए अच्छे से भोजन चाहिए, குடிப்பதற்கான தண்ணீர் வேண்டும், और पीने के लिए पानी चाहिए, வாழ்வதற்கான உறைவிடம் வீடு வேண்டும், और रहने के लिए घर चाहिए, அதுக்கப்புறம் உடுத்துவதற்கான உடை வேண்டும். और पहनने के लिए कपड़ा चाहिए। இதெல்லாம் அவசியம். ये सब अवश्य है। இதுக்கு தான் மனுஷன் போராடிக்கிட்டு இருக்கிறான். इसके लिए मनुष्य मेहनत करता है। நம்ம ஒரு லெவல்ல போராடிக்கிட்டு இருக்கிறோம். हम एक लेवल पर मेहनत करते हैं। எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் இதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறான். कितना बड़ा क्यों ना इंसान वो इसका ये चार चीज के लिए वो मेहनत करता है। எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் இதுக்கு தான் அவங்க பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். कितने भी बड़ा पैसा वाले होने दो, ये चार चीज के लिए वो कमाते हैं। ஆனா கொஞ்சம் அதிகமா அவங்க சேர்த்துட்டாங்க. लेकिन थोड़ा ज्यादा ही इकट्ठा कर लिए, நம்ம இருக்கிற வர்றது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். और हमारे पास जो आता है वो हमारे लिए काफी है, ऐसा हम चलते हैं। ஆனா பாருங்க, முக்கிய காரணம் இவ்வளவுதான். मुख्य कारण ये चार ही चीज है। நம்ம இவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். हमें इसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। இவைகளை நாள்தோறும் கர்த்தர் நமக்கு தருகிறார். हर एक प्रतिदिन परमेश्वर ये हमें देता है। நமக்கு நல்ல உணவு தருகிறார், अच्छा खाना देता है, நல்ல உடுக்க உடை தருகிறார், पहनने के लिए अच्छा कपड़ा देता है, நல்ல உறைவிடத்தை தந்திருக்கிறார். अच्छा घर दिया है। இதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். इसके लिए परमेश्वर की हमेशा हमें स्तुति करना चाहिए। வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ये पवित्र शास्त्र में कहा है, இயேசு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். यीशु रोटी को लेकर स्तुति किया। அப்ப பாருங்க, அவர் அந்த ஆகாரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். देखिए रोटी को वहाँ पर यीशु स्तुति करता है, वो हम देखते हैं। அதுபோல நமக்கு கர்த்தர் இப்படி அடிப்படையான காரியங்களை தரும்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். वैसे ही परमेश्वर जो हमारा जरूरत पूरा करता है उसके लिए हमें स्तुति करना चाहिए। சில வேளைகளிலே நமக்கு இருக்கிற இந்த காரியம் கூட அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. देखिए जो हमें मिलता है वो कई लोगों को नहीं भी मिलता है। அது ரோடுகளிலே போகும்போது பார்க்கிறோம், உணவில்லாமல் எத்தனையோ பேர் हम இருக்கிறார்கள். रोड पर देख सकते हैं कितने जन को खाना भी नहीं मिलता। சரியான உடை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். बिन कपड़े की कितने लोगों को हम देखते हैं। சரியாக உறங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள். सोने के लिए भी उनको जगह नहीं मिलता। ஆனா நமக்கு இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். लेकिन हमारे लिए परमेश्वर ये सब कुछ दिया है। இதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். इसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। அதை நாம் ஒருபோதும் அதை மறந்து விடக்கூடாது. इसे हमें कभी नहीं भूलना चाहिए। ஆண்டவரே, இதை நீங்க எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லணும். हे पिता परमेश्वर ये सब हमें दिया, इसके लिए आपको स्तुति करते हैं, ऐसा कहना चाहिए हर रोज। பொதுவாக நம்ம ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டும். हम जब भी खाना खाएंगे उसके पहले परमेश्वर की स्तुति कर कर फिर हमें खाना खाना தண்ணீரை चाहिए। குடிக்கும் போது கூட ஸ்தோத்திரம் பண்ணி குடிக்க வேண்டும். पानी पीते समय भी उनकी स्तुति करना चाहिए। நல்ல வஸ்திரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார், ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லணும். अच्छा कपड़ा दिया, इसके लिए परमेश्वर को स्तुति करना சில चाहिए। வேளை புது ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும் போது நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். कभी कभी हमारे लिए नया ड्रेस मिल जाता है, उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। சிலருக்கு பாருங்க, எவ்வளவு நல்ல ட்ரெஸ் கிடைச்சாலும் அதுல திருப்தியே இருக்காது. कई लोगों को देखो कितने भी अच्छा कपड़ा क्यों ना मिले वो तृप्त नहीं होते। இது கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, நீளம் சரியில்லை, அதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. कलर अच्छा नहीं है, पैटर्न अच्छा नहीं है, ऐसा कुछ ना कुछ बोलते रहते हैं। ஆண்டவர் தந்திருக்காரு, ஸ்தோத்திரம். परमेश्वर ने दिया, इसके लिए स्तुति करो। இது கூட இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். ये भी नहीं है कितने लोगों के पास। ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எவ்வளவு நாட்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். एक कपड़े में कितने जन जीते हैं। இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண इसके लिए வேண்டும். परमेश्वर की स्तुति करना चाहिए। அதே நேரத்தில் இதற்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. उसी समय इसके लिए हमें चिंतित नहीं होना। எனக்கு யார் ஆகாரம் தருவா,
मुझे कौन खाना देगा, எனக்கு யாரு உடை தருவா, मुझे कौन कपड़ा देगा, நான் எங்க தங்குவேன், मैं किधर ठहरूंगा। அதற்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. इसके लिए मैं चिंता नहीं होना। நம்ம படைத்த தேவன் இவை எல்லாவற்றையும் நமக்கு தருவார். हमें बनाया हुआ परमेश्वर हमारे लिए सब कुछ देने वाला है। ஆகையினால இவைகளுக்காக நாம் முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண इसके लिए வேண்டும். पहला ये सब चीजों के लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं வேதத்திலே விதமாக ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल में इस तरह एक व्यक्ति के बारे में कहा है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கினார். यीशु मसीह उसको चंगा किया। அவன் உரத்த சத்தமாய் தான் சுகமானவுடனே உரத்த சத்தமாய் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो जब चंगा हुआ तो इतना चिल्ला के उसने परमेश्वर की स्तुति किया। அநேக நேரங்களிலே நம்முடைய சரீரங்களிலே வியாதிகள் வருகிறது, देखिए कई समय हमारे शरीर में बीमारियां आ जाती है, சுகம் இல்லாமல் போய் விடுகிறது. हम थकावट हो जाते हैं। அது இப்பொழுது இந்த காலங்கள் மாறுகிறபடினாலே எவ்வளவோ சரீரத்திலே கஷ்டங்கள் வருகிறது. देखिए क्लाइमेट चेंज होने की वजह से हमारा शरीर में बहुत थकावट और बीमारियां आती है। இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் நமக்கு சுகம் தருகிறார். ये बीमारी से परमेश्वर हमें चंगा करता है। அநேகருக்கு வியாதிகள் சுகமாவதில்லை, कई जन कोई बीमारी चंगा नहीं होता, அதுக்குள்ளே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். उसी में वो रहते हैं तकलीफ झेलकर। ஆனால் ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிறார். लेकिन परमेश्वर हमें चंगा करता ஒரு है। நாள் இருக்கிறது, 2 நாள் இருக்கிறது, அப்புறம் சரியாகி விடுகிறது. देखिए 1-2 दिन में हम चंगे हो जाते हैं। அப்படி சுகம் தருகிறதுனால் தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ண वैसा வேண்டும். हमें चंगा करने के लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। எனக்கு சுகம் தந்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்க हे வேண்டும். पिता परमेश्वर मुझे चंगा किया, ऐसा कहकर उनकी स्तुति करना चाहिए। இதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். हर प्रतिदिन हमें करना चाहिए। எப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் விடுதலை தர்றாரோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். जब जब परमेश्वर हमें छुटकारा चंगाई देता है उस समय परमेश्वर की स्तुति करना चाहिए। அதுதான் நம்ம சாட்சியிலெல்லாம் கூட சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றோம். वही हम सब गवाही में कहकर परमेश्वर की नाम की हम महिमा करते हैं। ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிறார், परमेश्वर हमें चंगाई देता है, நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் தருகிறார், हमारे बच्चों को भी वो चंगाई करता है, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுகம் और தருகிறார். हमारे परिवार में भी चंगा करता है। நம்ம ஒருவேளை மெடிசன் கூட எடுத்திருக்கலாம், हम कई समय हम दवा भी ले चुके होंगे, அப்படி கூட நம்ம போயிருந்திருக்கலாம். वैसे भी हम डॉक्टर के पास भी गए होंगे, டாக்டர் எல்லாம் பார்த்து மெடிசன்லாம் கொடுத்துருக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். डॉक्टर के पास भी हम दवा लेकर ट्रीटमेंट लिए होंगे। ஆனால் ஒன்று நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், लेकिन हमें एक अच्छी बात अच्छे से समझना चाहिए, சுகம் தருவது கர்த்தர் தான் தருகிறார். चंगा करने वाला केवल परमेश्वर ही है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம போய் மெடிசன் வாங்கலாம், हम जाकर दवा ले सकते हैं, அது நம்முடைய மனநிலையை பொறுத்தது. वो हमारे मन के ऊपर है। ஏன்னா சிலருக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும், देखिए कोई लोग कुछ समस्या शरीर में आता है तो तुरंत जाके डॉक्टर से मिलते हैं, அவர்கிட்ட இருந்து மெடிசன் வாங்கணும், उनसे दवा लेते हैं, அதை சாப்பிடணும். वो खाना चाहिए। ஆனால் சுகம் யார் தர்றாருன்னா ஆண்டவர் தான் தர்றார். लेकिन चंगा देने वाला परमेश्वर है। நல்லா கவனிங்க, டாக்டர் மெடிசன் தான் தர்றார். देखिए अच्छे से ध्यान दीजिए, डॉक्टर खाली दवा ही देता है। அவர் உங்களுக்கு சுகத்தை தந்தாரா? वो आपको चंगा करता है क्या? இல்ல மெடிசன் தான் தந்தார். वो सिर्फ दवा देता है। அந்த மெடிசனை நீங்க போட்டீங்க, वो दवा को आपने लिया, சில நேரம் சுகம் கிடைச்சது, कभी कभी चंगा हो जाते हैं, சில நேரம் கிடைக்கல. कभी नहीं होता। பைபிள்ல சொல்லி இருக்கு, बाइबल में ये कहा है, ஒரு அம்மா 12 வருஷம் மெடிசன் சாப்பிட்டு இருக்காங்க. एक माता है 12 साल दवा खाई। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது டாக்டர்னால அவங்களுக்கு வேதனை தான் அதிகமாச்சு. वहाँ पे ये लिखा है कि डॉक्टर से कुछ वेदना उनका बढ़ गया। சில நேரம் டாக்டர்னால நம்மளுக்கு வேதனை தான் அதிகமா. कई समय देखो डॉक्टर से हमें मुसीबत खड़ी हो जाती है, ஏன்னா ஒரு மாத்திரை சாப்பிடும்போது இன்னொரு பிரச்சனை வந்துருது. क्योंकि एक दवा खाते समय हमारे शरीर में दूसरा समस्या चालू हो जाता है। கை வலிக்கு கால் வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா வயிறு வலி வந்துருது. हाथ दुखता है, पैर दुखता है, इसके लिए दवा खाएंगे तो पेट में दर्द चालू हो जाता है। அவர் என்ன செய்வார் वो டாக்டர்? डॉक्टर क्या कर सकता है? அவருக்கு தெரிஞ்சதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. जो डॉक्टर को पता है उसके नॉलेज से वो दवा देता है। ஆனா நம்மளுக்கு சுகம் தர்றது இயேசப்பா. लेकिन हमें चंगा करने वाला यीशु परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। வேணா பாருங்களேன், இந்த டாக்டரே அப்படிதான் சொல்லுவாங்க, देखिए डॉक्टर खुद ये कहते हैं, நாங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நாங்க செய்து जो விட்டோம், हमसे हो गया हो सकता है वो हमने कर दिया, எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து விட்டோம். जो हमसे होगा वो हमने कर दिया। கடைசி நேரத்துல சொல்லுவாங்க பாருங்க, आखिरी समय पर ये कहते हैं,
எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து விட்டோம், जितना हमसे हो सका हमने उतना कर दिया, நீங்கள் அதற்கான பணத்தை தந்து விடுங்கள். उसका जो भी फीस है आप भर दो. சுகம் யாரு தருவா? चंगा कौन करेगा? அவங்களே சொல்லிடுவா, உங்க காடு கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க அப்படின்ட்டு. खुद डॉक्टर ये कह देता है जाके आपके भगवान से आप प्रार्थना करो. எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? वो कितना सच है देखिए. அப்ப தேவன் தான் நமக்கு சுகம் தருகிறார். देखिए अच्छे से समझिए, परमेश्वर ही हमें चंगा करने वाला அந்த है. சுகம் தருகிற தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். वो चंगा करने वाले परमेश्वर को हमें स्तुति करना வேற चाहिए. ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியதில்லை. हमें और कुछ नहीं करना. அவருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर को फीस देने की भी जरूरत नहीं. நம்ம வரிசையில நின்று அவருக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. और लाइन पे खड़े रह के उनके लिए हमें वेट भी नहीं करना चाहिए. அவர் சொல்ற மெடிசனை போய் கடையில் நின்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. वो जाके वो मेडिसिन को जाके लेने की भी जरूरत नहीं है. வெரி சிம்பிள், வெரி ஈஸி. वेरी सिंपल और वेरी इजी है. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். हे पिता परमेश्वर आपकी स्तुति, बस इतना कह दीजिए. இப்படி நம்ம சுகம் தருகிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ऐसा हमें चंगा करने वाले परमेश्वर को हमें स्तुति करना चाहिए. அடுத்தது பாருங்க, दूसरा देखिए, நாம் செய்ய வேண்டிய காரியம் 2 கொரிந்தியர் 9:15 வாசிக்கலாம். 2 कोरिन्थियर Now chapter 9 में 15. 15. Yes. हाँ, सेकंड एक पढ़ेंगे. फर्स्ट है सेकंड. हाँ परमेश्वर का हाँ हाँ. उस दान के लिए जो वर्णन से बाहर है, धन्यवाद हो। ஆமென், அல்லேலூயா. हालेलुया. இங்கே நம்ம வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, ஆண்டவர் தருகிற ஈவுகள், பரிசுகள், परमेश्वर जो देता है दान, அதுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए. இந்த உலகத்திலே अनेक ஈவுகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ये दुनिया में अनेक दान देता है प्रभु, அதாவது பரிசுகள், கிஃப்ட்ஸ்களை ஆண்டவர் தருகிறார். गिफ्ट हमें देता है. அவைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். वही हमने यहाँ पढ़े. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில अनेक காரியங்களை ஈவுகளாய், அதாவது பரிசுகளாய் நமக்கு கர்த்தர் தருகிறார். देखिए हमारी जिंदगी में अनेक गिफ्ट के तौर में परमेश्वर हमें बहुत गिफ्ट देता है. அதுல இப்ப பாருங்களேன், நம்முடைய வீட்டில் நம்முடைய ஒரு கணவன் இருப்பாரானால் அவருக்கு மனைவியை கர்த்தர் பரிசாக தந்திருக்கிறார். देखिए अगर पति है तो उसके गिफ्ट के हिसाब से परमेश्वर ने पत्नी को दिया है. ஒரு மனைவிக்கு கணவனை கர்த்தர் பரிசாக தந்திருக்கிறார். और एक पत्नी को पति को परमेश्वर ने गिफ्ट के रूप से दिया है. பிள்ளைகளை பரிசாக और தந்திருக்கிறார். बच्चों को भी गिफ्ट के रूप से दिया है. இன்னும் நல்ல வீடு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் அதை பரிசாக தந்திருக்கிறார். अच्छा घर दिया है, वो भी गिफ्ट के तौर पे दिया है. நல்ல வேலை தந்திருக்கிறார் என்றால் அதை பரிசாக தந்திருக்கிறார். अच्छा काम दिया है, वो भी गिफ्ट के थ्रू दिया है. இப்படி ஒவ்வொன்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ऐसा हर एक चीज को परमेश्वर हमें देता இது है. பாருங்க, अनेகருக்கு நல்ல விதங்களிலே இருப்பதில்லை. ये देखिए अनेक लोगों को अच्छे रीति से नहीं मिलता. இதிலே अनेக பிரச்சனைகள் இருக்கிறது. इसमें अनेक समस्या भी है. இது இல்லாமல் கூட இருக்கிறார்கள். ये बहुत लोगों के पास ये सब नहीं है. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற अनेக நன்மைகள் இருக்கிறது. देखिए हम बहुत सारे ऐसे कह सकते हैं कि दुनिया के अनेक जो भलाई को, இவை எல்லாவற்றிற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். इस सारे चीजों के लिए हमें परमेश्वर की स्तुति करना चाहिए. நம்ம அவைகளை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். वो सब याद कर कर परमेश्वर को स्तुति करना चाहिए. சில நேரங்களிலே நாம் அவைகளினால சில கஷ்டங்கள் வரும்போது कुछ समय उसके द्वारा कुछ कष्ट आते समय நம்ம முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். हम कुड़कुड़ाने लगते हैं. அந்த நேரத்தில் அவைகளை குறித்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். उस समय उस कामों के बारे में हम कमी गटी कहना चालू कर देते हैं. பாருங்க, ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். देखिए उदाहरण के रूप से मैं कहता हूँ. நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருக்கிறார். देखिए परमेश्वर ने हमें बच्चा दिया है. பாருங்க, அனைவருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. बहुत लोग ऐसे हैं कि उनको बच्चा नहीं है. நமக்கு பிள்ளையை தந்திருக்கிறார். हमें बच्चा दिया है. நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். हम परमेश्वर की स्तुति करना चाहिए. இப்படி ஒரு பிள்ளையை ஆண்டவர் தந்தாரே அப்படி சொல்லக்கூடாது.
परमेश्वर ने ऐसा बच्चा मुझे दे दिया ऐसा नहीं कहना चाहिए। இந்த சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைய ஆண்டவர் தந்திருக்காரு அப்படி சொல்லக்கூடாது. जो बात नहीं मानता ऐसा बच्चा परमेश्वर ने मुझे दे दिया ऐसा नहीं कहना चाहिए। இப்படி ஒரு அடங்காத பிள்ளை வந்திருக்குது அப்படி சொல்லக்கூடாது. ऐसा बात नहीं मानने वाला बच्चा मुझे दिया है परमेश्वर ने। ஏன்னா அந்த பிள்ளை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். देखिए वो बच्चा बिना कितने लोग रहते हैं, ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு அதை தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने हमें बच्चा दिया है। அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண उसके लिए வேண்டும். परमेश्वर की हमें स्तुति करना இதுதான் चाहिए। தேவனால் அருளப்பட்ட ஈவு. ये परमेश्वर के द्वारा हमें मिला गया वो गिफ्ट है। அதுபோல கர்த்தர் நமக்கு வேலைகளை தந்திருக்கிறார். उसी तरह परमेश्वर ने हमें जॉब दिया है। இது பயங்கரமான ஒரு வேலை, உபத்திரவமான வேலை என்று சொல்லக்கூடாது. ये कैसा काम मुझे दे दिया, इतना संकट में डाल दिया ऐसा नहीं कहना चाहिए। அந்த வேலை இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. देखिए वो काम के बिना भी कितने लोग हैं। ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த வேலையை தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ये परमेश्वर मेरे लिए इतना काम दिया है उसके लिए मैं आपकी स्तुति करता हूँ ऐसा कहना चाहिए। இப்படி நாம் இவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ये सब चीज के लिए हमें परमेश्वर की स्तुति करना चाहिए। அப்படிதான் இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு தருகிற இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். देखिए ऐसा हमारे परमेश्वर ये दुनिया में हमें सहायता करता है, इसके लिए ये सोचकर हमें धन्यवाद करना चाहिए। இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக வீடு தந்திருக்கிறார், இன்னும் நமக்கு வேண்டிய சில வாகனங்களை தந்திருக்கிறார், சில பொருட்களை தந்திருக்கிறார், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். देखिए परमेश्वर ने हमें क्या क्या दिया वो सब याद कर कर हमें स्तुति करना चाहिए। இப்படி தேவன் அருளி இருக்கிற சொல்லி முடியாத இவுகளுக்காய் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். सब परमेश्वर ने हमें कितना गिफ्ट के द्वारा कितना अनेक चीज दिया है वो सब याद करके हमें स्तुति करना चाहिए। அப்படி நாம் தேவனை துதிக்க பழக வேண்டும். ऐसा स्तुति करने के लिए हमें आदत डालना चाहिए। அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், दूसरा मैं आपको कहता हूँ, இதை 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 1 कोरिन्थियर में पौल क्या कहता है, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். जो जय जीवन देने वाले परमेश्वर को स्तुति ऐसा कहता है। நமக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் தருகிறார். हमें परमेश्वर जय देता है। நம்ம செய்கிற காரியங்களிலே தேவன் ஒரு வெற்றியை தருகிறார். हम जो भी काम करते हैं परमेश्वर हमें जय जीवन देता है। நம்ம ஒவ்வொரு வெற்றிக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். हमारे हर एक जीत के पीछे परमेश्वर को स्तुति करना चाहिए। நம்ம ஒரு செயலை செய்யும் போது அது சக்சஸா முடியும் போது ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். हम कुछ काम करते समय अगर हम उसमें जीत पाएंगे तो परमेश्वर की स्तुति करना चाहिए। நான் பாத்தியா என்னுடைய திறமையில நான் இதை செஞ்சுட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. देखिए मेरे तेरे टैलेंट की वजह से मैंने ये कर दिया ऐसा नहीं कहना चाहिए। என்னுடைய படிப்பையும் ஞானத்தையும் பயன்படுத்தி நான் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது. मेरा दिमाग चलाकर मैंने कर दिखाया ऐसा नहीं कहना चाहिए। நான் இப்படி செயல்பட்டதுனால தான் இதை செய்ய முடிஞ்சது, நான் வெற்றி பெற முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. मैंने इतना मेहनत किया इसलिए मेरा ये काम पूरा हो गया ऐसा नहीं कहना चाहिए। நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். हमें एक ही काम बोलना चाहिए, ये सब परमेश्वर की वजह से हुआ इसके लिए उसकी मैं स्तुति करता हूँ। படிக்கிற பிள்ளைங்க உங்க படிப்புல ஆண்டவர் வெற்றியை தர்றாருன்னா அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். पढ़ने वाले बच्चों को जय देता है तो परमेश्वर की बच्चों को स्तुति करना चाहिए। இப்படி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு ஆண்டவர் ஜெயம் தரும்போது அதற்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். हमें हर एक काम में परमेश्वर जब जय देता है उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। இதுக்கு மேல நம்முடைய ஆன்மீக வாழ்விலே ஆவிக்குரிய வாழ்விலே தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார். उतना ही नहीं हमारे मसीह के जीवन में परमेश्वर हमें வெற்றி देता है। ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், क्योंकि हम मसीह को जान लिए लोग हैं। அப்ப பாருங்க நம்ம பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். देखिए पाप से परमेश्वर ने हमें जीत दिया है। சிலர் அந்த பாவத்திற்கு அடிமையாகவே இருக்கிறாங்க. कोई लोग देखिए पाप में गुलाम बनकर जीते हैं, அதுல இருந்து ஒரு ஜெயம் பெற முடியல. उसमें से वे लोग जय नहीं पाते। ஆனா நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने हमें वो जय जीवन दिया है, அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண इसके வேண்டும். लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। இந்த பாவத்து நிமித்தமாய் ஒரு மரணம் என்பது ஆத்மாவிற்கு வந்திருக்கிறது. ये पाप के द्वारा हमने अपने आत्मा में मरण आया है। பாவம் செய்திருக்கிற ஆத்மா செத்த ஒரு ஆத்மாவாய் இருக்கிறது. जो पाप किया हुआ आत्मा वो मरेला आत्मा है। ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தந்திருக்கிறார். वैसा मरण से परमेश्वर ने हमें जय जीवन दिया है।
அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண उसके लिए வேண்டும். परमेश्वर की स्तुति करना चाहिए. இப்படி நாம் ஒவ்வொரு ஜெயம் தருகிற ஆண்டவர் தருகிற ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ऐसा परमेश्वर हमारा जीवन में देने वाले हर एक जय जीवन के लिए उसकी स्तुति करना இது चाहिए. எல்லாவற்றுக்காக நாம் தேவனை துதிக்க इस வேண்டும். सारे काम के लिए परमेश्वर की स्तुति करना चाहिए. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். दूसरा और एक कार्य देखेंगे. இது லூக்கா 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. लूका पुस्तक 10वां अध्याय 21 में ये लिखा गया है. पढ़ेंगे लूका 10:21. उसी घड़ी वह पवित्र आत्मा में होकर आनंद से भर गया और कहा, हे पिता स्वर्ग और पृथ्वी के प्रभु, मैं तेरा धन्यवाद करता हूँ कि तूने इन बातों को ज्ञानियों और समझदारों से छिपा रखा और बालकों पर प्रकट किया. हाँ हे पिता, क्योंकि तुझे यही अच्छा लगा. இங்கே நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். यहाँ पर हम इस तरह पढ़े. இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, அவருடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், उसको चेलों कर देखकर कहता है, அதாவது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தெரியாத காரியத்தை ज्ञानियों और समझदारों नहीं जानते ये बात को, இப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ऐसे लोगों को प्रकट हुआ है. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். इसके लिए परमेश्वर की स्तुति करता है, वो हमने यहाँ पढ़े. இந்த நாளிலும் நாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். इन दिनों में ऐसा कार्य के लिए भी परमेश्वर की स्तुति करना चाहिए. குறிப்பாக பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவோ ஞானிகள் இருக்கிறார்கள். देखिए दुनिया में ज्ञानी लोग बहुत ज्यादा है. நம்மை விட சிறந்த கல்விமான்கள் இருக்கிறார்கள். हमसे समझदार व्यक्ति बहुत ज्यादा ही है. நம்மை விட சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். हमारे से भी अच्छा व्यक्ति ये दुनिया में है. நம்மை விட சிறந்த பண்புடையவர்கள் இருக்கிறார்கள். और अच्छा चाल चलन चलने वाले लोग हमारे बीच ज्यादा है. திறமையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். सामर्थ लोग है. ஆனால் அவர்களுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு கிடைக்கவில்லை. देखिए वे लोगों को ये प्रकट नहीं हुआ है. இயேசுதான் தெய்வம் என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. यीशु मसीह ही सच्चा परमेश्वर है, वो वे लोग ये नहीं जानते. ஆனா கர்த்தர் நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். लेकिन परमेश्वर हमारे लिए प्रकट किया है. நம்மெல்லாம் பாருங்க, அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளாம் ரொம்ப ஒரு சோட்டா, எங்கேயோ ஒரு ஓரத்தில் உள்ளவர்கள். देखिए ज्ञानियों और समझदार ये लोगों के साथ हमें अगर मेल मिलाप किए जाए तो उनके सामने कुछ भी नहीं. கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு வெளிப்பாடை தந்திருக்கிறார். कि परमेश्वर ने हमें ऐसा प्रकट किया है. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற மனிதர்கள் பாருங்க உயர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். देखिए देश को चलाने वाले लोग कितने बड़े बड़े हैं. இன்னும் அந்த ஆளுகையில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அந்த அலுவலில் இருக்கிறவர்கள் உயர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். देखिए ये दुनिया को चलाने वाला वो अधिकार में जो भी लोग हैं कितने बड़े बड़े इंसान हैं சிறந்த ஞானமுடையவர்களாய் இருக்கிறார்கள். और ज्ञानी भी है. ஆனாலும் அவர்களுக்கு உண்மையான ஆண்டவர் யார் என்பது தெரியவில்லையே. लेकिन वे लोग नहीं जानते सच्चा परमेश्वर कौन है. சரியான ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லையே. उनको ये प्रकट नहीं हुआ है. ஆனால் கர்த்தர் நமக்கு அதை தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर हमारे लिए दिया है. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். इसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए. சில நேரங்களிலே ஆண்டவர் இன்னும் பாருங்க நமக்கு சில காரியங்களை குறித்ததான தரிசனங்களை தருகிறார். देखिए कई समय परमेश्वर हमें दर्शन भी देता है. சில சொப்பனங்களை காண்பிக்கிறார். और स्वप्न भी दिखाता है. நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களை நமக்கு காண்பித்து தருகிறார். और हमारे भविष्य काल के बारे में भी परमेश्वर दिखाता है. நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். हमारे जीवन के बारे में भी क्या प्लान है वो भी दिखाता है. அப்ப பாருங்க, இதெல்லாம் அநேகருக்கு அதெல்லாம் தெரியல, அந்த இல்ல, அந்த விஷன் இல்ல. देखिए वे लोगों को प्रकट नहीं हुआ है. அவங்களுக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுங்கிறது தெரியாது. वे लोग नहीं जानते कि आगे क्या होने वाला है. ஆனா நமக்கு கர்த்தர் அப்படி இல்ல, அது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை குறித்து. लेकिन परमेश्वर हमारे लिए वैसा नहीं, हमारे लिए एक प्लान रखा है परमेश्वर. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए. அப்படி நம்மை குறித்ததான ஒரு தரிசனத்தை வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். हमारे लिए परमेश्वर दर्शन दिया है और देता रहेगा.
அதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம பெருமைப்படக்கூடாது, எனக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் தந்தாருன்னு சொல்லக்கூடாது. ये सब मिलते समय हमें ऊंचा नहीं दिखाना चाहिए कि सिर्फ मुझे ही ये सब मिला है। அவைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாத மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே कल क्या होगा ये नहीं जानते ये दुनिया में। என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் எனக்கு தெரியும் என்று சொல்லும்போது நாம் அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். मेरे बारे में परमेश्वर ने क्या प्लान रखा है वो हमें दिखाते समय उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। இந்த பேதுருவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ये पतरस के बारे में मैं तुमको कहता हूँ। அவரை பாருங்க, ஒரு முறை சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். एक बार देखिए उसको जेल में डाल दिया। அடுத்த நாள் காலையில் அவர் தலையை வெட்ட போறாங்க. दूसरे दिन सुबह उसका सर काटने वाले थे, ஆனா நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். लेकिन वो अच्छे से रात को सो रहा था। நாளை காலையில தலையை வெட்ட போறாங்கன்னா எத்தனை பேர் ராத்திரி நல்லா தூங்குவீங்க? देखिए कल सुबह अगर आपका सर कटवा जाएगा, अगर ये कहने पर कितने जन सो सकते हैं? உங்களுக்கு தெரியும், அரசாங்க உத்தரவு, ராஜாவின் கட்டளை. वो राजा का आज्ञा था। காலையில சிறைச்சாலையில இருந்து தூக்கிட்டு போய் கழுத்தை வெட்டிடுவான். सुबह उसको उठाकर लेके जाकर उसका सर काटने वाले थे। அன்னைக்கு நைட்டு யாருக்கு தூக்கம் வரும்? उस दिन रात को किसको नींद आएगा? ஆனா பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். लेकिन पतरस वहाँ पर अच्छे से नींद मार रहा था। தூதன் வந்து தட்டி எழுப்புறார். स्वर्गदूत आके उसको उठाया। சிறையில இருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. தூதர் வந்து அவர் விடுதலையாக்கி கொண்டு வர்றாங்க. देखिए स्वर्गदूत आकर उसको जेल से बाहर निकाल कर लेके आता है। 4 மடங்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. वो चारों ओर एकदम जेल में एकदम बंदोबस्त था। அதெல்லாம் தாண்டி கூட்டிட்டு வரணும். वो सब पार कर कर उसको लेके आना चाहिए। இவர் பாருங்க, இவருக்கு சொப்பனம் பார்க்கிற மாதிரி இருந்திருக்கு. पतरस को ऐसा लग रहा था कि मैं कुछ स्वप्न देख रहा हूं। தூதர்கள் வந்து தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்து வீதியில தெருவுல விடுறது வரைக்கும் இவருக்கு ஏதோ சொப்பனம் பார்க்கிற மாதிரி தூங்கிட்டே இருந்திருக்கார். स्वर्गदूत आके उसको उठाया, आकर बाहर लेके रास्ते पे छोड़ा, तब तक पतरस को ऐसा लगा कि मैं कुछ स्वप्न देख रहा हूँ। ஆளுக்கு அடுத்த நாள் காலையில தலையை வெட்ட போறாங்களா? दूसरा दिन सुबह देखे उसका सर काटने वाले थे। ஆனா கவலை இல்லாம இருக்கிறாரு. उसको जरा भी चिंता नहीं था। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है जानते हो? அவரை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். उसके बारे में परमेश्वर एक प्लान रखा था। முதல்ல சொல்லி இருந்தார் இயேசு. पहले ही उससे कहा था, ஓ முதிர் வயதுல जब तेरे बुढ़ापे पे அந்த பேதுருவை குறித்ததான முதிர் வயது திட்டத்தை பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்லி இருந்தார். तेरे बुढ़ापे में ये सब होगा करके पहले से ही पतरस को परमेश्वर ने कहा था। அதனாலதான் பேதுருக்கு ஒரு தைரியம். इसलिए पतरस को एक डेयरिंग था। எனக்கு ஒரு ஏஜ் இருக்கு, मेरा एक एम है, அது வரைக்கும் எவனும் தலை என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு தூக்கம் வந்திருக்கு. तब तक मेरा कोई कुछ नहीं बिगाड़ सकता, ये डेयरिंग था उसके अंदर। அப்படி கர்த்தர் நமக்கு நல்ல திட்டங்களையும் வெளிப்பாடுகளையும் தந்திருக்கிறார். वैसा परमेश्वर हमें अच्छा दर्शन और हमारे बारे में अच्छा एक प्लान देता है। நம்மை குறித்த தரிசனத்தையும் வெளிப்பாடையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். हमारे बारे में भी परमेश्वर हमारे लिए दर्शन देता है। அதுக்காக நம்ம பெருமைப்படணும்னு இல்ல, उसके लिए हमें वाहवाही नहीं करना, நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ண परमेश्वर வேண்டும். की स्तुति करना चाहिए। அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தரும்போது நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ऐसा कार्यों को परमेश्वर हमें प्रकट करके देता है, उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். वैसा हर एक काम के लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। நமக்கு அடிப்படையான தேவைகளை கர்த்தர் தரும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். हमारे लिए जो जरूरत है उसके लिए जो देता है परमेश्वर, उसके लिए स्तुति करना चाहिए। சுகம் தருகிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். चंगा करने वाले परमेश्वर को स्तुति करना चाहिए। கர்த்தர் நமக்கு ஈவுகளை தரும்போது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். हमारे लिए दया गिफ्ट देता है, इसके लिए स्तुति करना चाहिए। ஜெயம் வெற்றி தரும்போது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். अब विक्ट्री देते समय, जय जीत देते समय हमें स्तुति करना चाहिए। நம்மை குறித்த எதிர்கால திட்டங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். हमारे लिए जो भविष्य काल में जो भी है प्रकट करता है, उसके लिए धन्यवाद करना चाहिए। கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். मैं आखिरी में एक बात कहता हूँ, இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். एक कष्ट की कार्य है, ஆனாலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். फिर भी हमें स्तुति करना चाहिए। பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். दुख उठाते समय भी हमें परमेश्वर की स्तुति करना चाहिए। யோபுவை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. अयुब के बारे में इस तरह कहा है। யோபு சொல்லுகிறார், अयुब कहता है, கர்த்தர் கொடுத்தார், परमेश्वर दिया, ஸ்தோத்திரம். स्तुति हो। நம்ம இப்ப கேட்டது பூரா கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். हमने अब तक सुने परमेश्वर ने दिया, उसके लिए स्तुति। ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கும்போது ஸ்தோத்திரம் நல்லா வரும்.
परमेश्वर से जब लेते समय हमारे मुंह में अच्छे से स्तुति आएगा। ஒரு நேரம் ஆண்டவர் தந்ததவே அவரே எடுத்துக்குவார். एक समय ऐसा आता है जो परमेश्वर दिया वो खुद ले लेता है। அவர்கிட்ட இருந்து வாங்க வாங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். उससे जब लेते समय स्तुति पे स्तुति करते हैं। திடீர்னு தந்ததை அப்படியே எடுத்துருவார். अचानक जो दिया वो हमसे छीन लेता है। அப்போ ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லணும். उस समय भी हमें स्तुति बोलना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். वो ही परमेश्वर चाहत रखता है। அத அங்க யோபு அவ்விதமாய் செய்கிறார். देखिए अयूब ऐसा कहता है। அவர் சொல்றாரு கர்த்தர் கொடுத்தாரு ஸ்தோத்திரம், परमेश्वर ने दिया इसके लिए स्तुति हो। கர்த்தர் எடுத்தாரு ஸ்தோத்திரம். परमेश्वर ने लिया उसके लिए स्तुति हो। அவ்வளவுதான், ஸ்தோத்திரத்துல மாற்றமே கிடையாது. उस स्तुति में उसको कुछ फर्क ही नहीं। பாருங்க, அந்த யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருக்கு எல்லா உலகத்துல வேண்டிய எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களும் திரளாய் இருந்தது. दुनिया में देखिए अयूब के लिए उसका आशीर्वाद दुनिया में बहुत सारा था। 10 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருந்தார். 10 बच्चे दिए थे परमेश्वर ने। நல்ல ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர் பூமியிலே. धनवान था ये पृथ्वी में। ஒரு மரியாதைக்குரிய நபராய் வாழ்ந்து கொண்டிருந்தவர். एक बड़ा इंसान था। ஒரே நல்ல எல்லாம் போயிருச்சு. एक ही दिन में सब कुछ चला गया। அப்பதான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் தந்தாரு ஸ்தோத்திரம். तब वो कहता है परमेश्वर ने दिया इसके लिए परमेश्वर की स्तुति। ஆண்டவர் எடுத்தாரு அதனால ஸ்தோத்திரம். परमेश्वर ने ले लिया उसके लिए भी मैं स्तुति करता हूँ। மனைவியை பார்த்து சொல்லுகிறார், उसकी पत्नी को देखकर कहता है ஆண்டவர் கையில இருந்து வாங்கணும்ல, परमेश्वर के हाथ से हमने ये सब लिया है ना, அதற்காக ஸ்தோத்திரம். उसके लिए स्तुति। நன்மைகளை வாங்கணும், भलाई हमने लिया है। அவர்தானே தந்தார் நன்மைகளை. परमेश्वर ने ही दिया है ना भलाई को। இப்ப அவர்தான் எடுத்துக்கிட்டார். अभी भी उन्होंने ही लिया है। நன்மைகள் எடுக்கப்படும் போது நமக்கு அது தீமையாய் இருக்கும். जो भलाई हमसे छीना जाएगा उस समय हमें कष्ट आता है। அதனால அந்த யோபு சொல்றாரு பாருங்க, மனைவி பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய கரத்துல இருந்து நன்மையை மட்டும் வாங்கணும். वो अयूब अपनी पत्नी को देखकर ये कहता है परमेश्वर के हाथ से हमने भलाई ले लिया है। இப்ப நன்மை எல்லாம் போய் தீமை வந்துருச்சு. अभी भलाई सब जाकर हम संकट में आ गए। இதையும் நாம என்ன செய்யணும், ஏத்துக்கொள்ளணும். इसे भी हमें अपनाना चाहिए। அநேகருடைய வாழ்வில நன்மை வர வரைக்கும் நல்லா இருக்கும். अनेक लोग की जिंदगी में देखिए भलाई जब होगा अच्छे से रहेंगे। சில தீமைகளையும் கர்த்தர் அனுமதிப்பார். कुछ कष्ट को परमेश्वर अनुमति करता है ஏன்னா நம்மள டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். क्योंकि हमें टेस्ट करने के लिए। அப்பவும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண उस வேண்டும். समय पर भी हमें परमेश्वर की स्तुति करना चाहिए। அப்ப நம்ம ஆண்டவர் என்ன இது இவ்வளவு நாள் தந்துகிட்டு இருந்தாரு இப்ப எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. हम ये नहीं कहना चाहिए क्या परमेश्वर इतना दिन दे रहे थे अभी ले लिया। இந்த பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் மத்தியில நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ये कष्ट संकट के समय भी परमेश्वर को स्तुति करना चाहिए। அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाविद कहता है நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். मैं सदा जीवन उसकी स्तुति करूंगा। அதுக்கு அந்த கால நேரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. उसके लिए काल समय कुछ नहीं है। மகிழ்ச்சியா இருந்தாதான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், மூட் அவுட் ஆனா ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், அப்படி இல்ல. मैं खुश रहूंगा तो स्तुति करूंगा, अगर मूड ऑफ होऊंगा तो नहीं करूंगा, ऐसा नहीं। அவர் சொல்லுகிறார், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். वो कहता है हमेशा उसकी स्तुति मेरे मुंह पर रहेगा। அப்படி நாம் பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். वैसा कष्ट के समय पर भी हमें स्तुति करना चाहिए। பாடுகள் மத்தியிலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். कष्ट के बीच में भी परमेश्वर की स्तुति करने वाले होना இந்த चाहिए। பிள்ளைங்க எல்லாம் ஆரம்ப நாட்கள்ல ஸ்கூலுக்கு வேகமா போவாங்க. बच्चे लोग देखिए शुरुआत में एकदम जोरदार से निकलते हैं स्कूल। பேக் எல்லாம் எடுத்து போட்டு புது பேக் புது எல்லாம் ரொம்ப உற்சாகமாய் போவார்கள். देखिए नया नया बैग नया कपड़ा ये सब पहन के एकदम शुरुआत में एकदम अच्छे से निकलते हैं। ஸ்கூல் எல்லாம் ஓபன் பண்ண போறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சந்தோஷம் தான். स्कूल ओपन होने वाला है, इसके लिए बच्चे लोग को खुशी है। அவர் போகும்போது நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா போவாங்க. जाते समय एकदम खुशी खुशी जाते हैं। அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு தெரியும், थोड़ा दिन के बाद मालूम அங்க पड़ता है டீச்சர் இருக்கிறாங்க, वहाँ पर टीचर है। அவங்க கொடைய ஆரம்பிப்பாங்க. அடுத்தது जब वो படிச்சியா கேட்பாங்க, पूछते समय पढ़ाई किया क्या, होमवर्क किया क्या, ऐसा पूछते समय டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க. वो टेस्ट लेंगे। அப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு காலையில எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். तो बच्चे लोग स्कूल जाने के लिए सुबह उठने के लिए जिद करते हैं। அப்பதான் தலைவலி காய்ச்சல் எல்லாம் வரும். उस समय सर दर्द बुखार आ जाता है। பாருங்க, பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு பிள்ளை இன்ட்ரெஸ்டா இருக்கு. देखिए
जब तक टेस्ट नहीं तब तक अच्छे से जाते हैं बच्चे लोग। அங்க ஒரு பிரச்சனை வருது, ஒரு டெஸ்ட் வருது, ஹோம்ஒர்க் கேட்குறாங்கன்னு ஒன்றும் பிள்ளை வீட்டில் தலைவலி வந்துடுது। वहाँ पर पता चला आज टीचर होमवर्क पूछने वाली है, टेस्ट लेने वाली, तो सर दर्द बुखार आ जाता है। நம்ம அப்படி இருக்கக்கூடாது। हमें ऐसा नहीं रहना இந்த चाहिए। டெஸ்ட் எதுக்காக வைக்கிறாங்க ஸ்கூல்ல? ये टेस्ट किस वजह से रखते हैं, எதுக்காக கேட்குறாங்க? काय के लिए रखते हैं? அந்த பிள்ளையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கா। बच्चा नेक्स्ट अगला लेवल जाने के लिए। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் என்பது, वैसे भी हमारे जीवन में कष्ट भी उसके लिए आता है। நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்பது அதற்காகத்தான்। हमारे जीवन में कष्ट और गड़बड़ी उसी समय उसके लिए आता है। ஆண்டவர் அதை எதற்காக அனுமதிக்கிறார்? परमेश्वर किसके लिए अनुमति देता है? நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு हमें போவதற்காக। दूसरे लेवल पर लेके जाने के लिए। அதுல நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா ப்ரமோஷன் கிடைக்கும்। उसमें हम पास हो जाएंगे तो हमें प्रमोशन मिलेगा। ஆகையினாலே பாடுகள் மத்தியிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்। इसके लिए कष्ट के समय परमेश्वर की स्तुति करना இப்படி चाहिए। எல்லாவற்றிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்। ऐसा सब बातों में, सब कामों में परमेश्वर की स्तुति करना चाहिए। இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம்। अभी हम आंख बंद कर कर परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। அன்பானவர்களே, கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்। प्रिय लोगों, हम परमेश्वर की स्तुति करने वाले होना चाहिए। ஜீவனுள்ளவர்கள் நாம், हम जीवित लोग हैं, வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நாம், हम जी रहे हैं। நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கவே படைக்கப்பட்டவர்கள்। हम परमेश्वर की स्तुति करने के लिए बनाए गए हैं। அடிப்படை தேவைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்। देखिए, रोज हमारी जो जरूरत है उसके लिए परमेश्वर की स्तुति करना चाहिए। ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அதை தருகிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்। हर प्रतिदिन परमेश्वर वो हमारी मांगे पूरी करता है, उसके लिए स्तुति करना चाहिए। வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் தரும்போது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்। बीमारी से जब परमेश्वर चंगा करता है तो उस समय हमें परमेश्वर की स्तुति करना चाहिए। ஆண்டவர் தருகிற ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்। परमेश्वर देता है वो गिफ्ट के लिए हमें स्तुति करना चाहिए। வெற்றிக்காய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்। विक्ट्री के लिए हमें स्तुति करना चाहिए। கர்த்தர் தந்திருக்கிற எதிர்கால வெளிப்பாடுகள், தரிசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்। परमेश्वर हमारे लिए जो भविष्य काल में जो दर्शन प्रकट करता है वो सबके लिए हमें स्तुति करना चाहिए। என்ன பாருங்க, எல்லா நேரங்களிலும் பாடுகளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்। देखिए, सारे समय संकट और कष्ट के समय भी परमेश्वर की स्तुति करना चाहिए। இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம்। होगा तो भी स्तुति, नहीं होगा तो भी स्तुति करना चाहिए। சந்தோஷமாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம், சந்தோஷம் இல்லைனாலும் ஸ்தோத்திரம்। खुशी में भी स्तुति, गम में भी स्तुति होना चाहिए। பலன் இருந்தாலும் ஸ்தோத்திரம், பலன் இல்லைனாலும் ஸ்தோத்திரம்। बलवंत रहेंगे तो भी स्तुति करना चाहिए, कमजोर पड़ेंगे तो भी स्तुति करना चाहिए। அதற்கு மாறாக ஒரு நாள் கர்த்தரை நாம் முறுமுறுத்து விடக்கூடாது। देखिए, परमेश्वर के लिए कभी भी हम कुड़कुड़ाना नहीं चाहिए। நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருப்போம்। हम परमेश्वर की स्तुति करने वाले लोग हैं। எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்। ये स्वर्गीय पिता, हम पूरे मन से आपको धन्यवाद करते हैं। உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே। कि पवित्र नाम को स्तुति करके महिमा करते हैं परमेश्वर। இந்த நாளில் உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே। इन दिनों में आपको गीत गाकर आपकी महिमा करने के लिए आपने जो समय, जो कृपा दिया, उसके लिए धन्यवाद करते हैं प्रभु। தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக। आप हमारे जीवन में लगातार बड़ा काम कीजिए இந்த परमेश्वर। நாளிலே வந்து எல்லாரையும் கர்த்தர் इन ஆசீர்வதிப்பீராக। दिनों में आए हुए हर एक को आशीष से भर दीजिए परमेश्वर। கர்த்தாவே, இந்த நாளிலே உம்மை எப்போதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம்। हे परमेश्वर, क्या क्या कामों के लिए और किन चीजों के लिए आपकी स्तुति करना चाहिए उसके बारे में हमने पढ़े परमेश्वर। தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கையாய் இருக்கணும் ஆண்டவரே। हमारा जीवन हमेशा आपकी स्तुति करने वाला जिंदगी बने परमेश्वर। குறிப்பாக பாடுகள் மத்தியிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஆண்டவரே। खास कर संकट और कष्ट के समय पर आपकी स्तुति करने के लिए आप सहायता कीजिए। கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லணும் ஆண்டவரே। परमेश्वर देंगे तो भी स्तुति, नहीं देंगे तो भी स्तुति करना चाहिए। எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்। सबको परमेश्वर मदद कीजिए। வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே। आए हुए सबको परमेश्वर आशीष से भर இந்த दीजिए। இந்திய ஆராதனையில் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக। हिंदी आराधना में परमेश्वर उपयोग कर रहा है वो बर्तन को भी आशीष से भर दीजिए। தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா। लगातार परमेश्वर हर एक की जिंदगी में अद्भुत काम कीजिए। தேவன் மகிமையான செயல்களை செய்தருளுவீராக தகப்பனே। परमेश्वर अद्भुत
अद्भुत काम कीजिए। உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தருகிறோம். आपके सामर्थ हाथ में सौंपते हैं प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के मधुर नाम से प्रार्थना करते हैं पिता। आमेन. आमेन। हे मेरे मन